ஆக்சுவலாக இந்த முருகர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான முருகர். சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி. லாஸ்ட்டாக 6 வாரம் முடியும் போது சிறுவாபுரியில் வாங்கினது. இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர கிருத்திகைன்றதுனால இவரை வச்சு வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பூஜை பண்ணுறேன். நீங்கள் சிறுவாபுரிக்கு போக முடியல அப்படின்னா இவரை பார்த்துக்கோங்க. அங்கே அவர் இப்படி தான் இருப்பார். ஸோ இவருக்கு பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். என்கிட்ட வந்துட்டு ரொம்ப சாமி ஃபோட்டோலாம் இல்லை, 3 சாமி ஃபோட்டோ தான் இருக்குது. ஒன்று வந்து சிறுவாபுரி முருகருடைய ஃபோட்டோ வச்சுருப்பேன், இன்னொன்று வந்துட்டு சிவனுடைய ஃபோட்டோ வச்சுருப்பேன். இது வந்து திருவண்ணாமலைக்கு மந்த்லி ஹஸ்பண்ட் போவாங்க கிரிவலத்துக்கு. ஸோ அப்போ ஒரு தடவை இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ 3 ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கணும். சாய்பாபா ஃபோட்டோ, அப்புறம் குபேரர் ஃபோட்டோ, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் வாங்கலான்ட்டு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சும்மா பாதி லோக்கல் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர்றது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இப்போது ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போதும் வந்து நம்மளுக்கு ஒரு நினைவு வரும். இப்போது வந்து சிறுவாபுரிக்கு போயிட்டு நம்ம 6 வாரம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு அந்த முருகரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த 6 வாரம் போகணுமே அப்படின்ற அந்த ஒரு ஞாபகம் வரும். ஃபோட்டோவை பார்க்கும்போது அவர் கிரிவலம் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். இந்த ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சும் போது முதல்ல சாமி ஃபோட்டோ புது ஃபோட்டோ தான் வாங்கிட்டு வரணும்னாங்க. ஸோ அப்போ வாங்கின ஃபோட்டோ இது. ஸோ 3 ஃபோட்டோ தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோக்கெலாம் வந்து நான் ஃபஸ்ட்டே துணியை வச்சு தொடச்சிட்டேன். இப்போ வேறு மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த முருகர் ஃபோட்டோ காமிச்சேன்ல, சிறுவாபுரி முருகர் தான் கரெக்டாக 5th வீக், அதாவது 5வது வாரம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகலை, அப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த வீடு, ஆக்சுவலாக இது ரெண்டல் ஹவுஸ் தான். நான் லாஸ்ட் வீடியோவில் போடும்போது வந்துட்டு எல்லாருமே நினச்சிட்டாங்க இது வந்து ஓன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ பாப்பா ஆக்சுவலாக ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு ரீசன் வந்து 2 விஷயம். ஒன்று, பாப்பா வந்துட்டு வளர அந்த பழைய ஹவுஸில் வந்துட்டு இடம் இல்லை, அவனுக்கு திங்ஸ்லாம் வைக்க இடம் இல்லை, அது கொஞ்சம் பத்தலை இடம். ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் 5 வாரம் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்துட்டு இந்த வீடு எங்களுக்கு அமைஞ்சுது. ஸோ ரெண்டல் ஹவுஸ்னாலுமே வந்து மனசுக்கு பிடிச்சி இந்த வீட்டுக்கு வந்தேன். ஸோ எல்லாரோட சம்மதத்தோடு எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா அவங்களும் ஓகே சொல்லி அவங்களும் கூட வந்து பால் காய்ச்சி கொடுத்து நல்லபடியாக வாழ்த்திட்டு போனாங்க. ஸோ இங்கேருந்து மாமியார் வீடு வந்து 15 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஸோ 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கிட்டக்கவே பார்த்தோம். இந்த திருவாபுரிக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது என்னதுன்னா லேண்டு, ஐ மீன் இடம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள்லாம் வரும். அண்டு வீடு, அதான் நம்ம இடம் வீடு அந்த மாதிரிலாம் தான் முதல்ல அவர் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்ருக்கீங்க, வீடு கட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போயிட்டு அவர் பார்த்துட்டு வாங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை மட்டும் போயிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை போனால் தான் முருகர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்லாம் இல்லை. ஸோ செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற நாளில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. நான் மேக்ஸிமம் 6 வீக்ஸுமே வந்து நான் சாட்டர்டே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஒர்க்கு அது மாதிரிலாம் பார்த்துட்டு நாங்கள் போகணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நானும் போனோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு டைம் இல்லை, கடகடன்ட்டு ரெடி பண்ணோம். இன்னும் வந்து பாயசம் பண்ணலான்னு பாயசம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு பூ போட்டுலாம் படைச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான்.